முக்கியமாக நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் ஒன்று சஹரு உணவை உண்ணுவது. அது மார்க்கத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரு உணவு சம்பந்தமாகவும் பல்வேறு விவரங்களை நமக்கு அறிவித்து காட்டியிருக்கிறார்கள். எதுவரைக்கும் உண்ணலாம் பருகலாம் என்றால் இறைவன் குர்ஆனிலே சொன்னான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும், அதாவது ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரைக்கும் என்று இறைவன் சொன்னான். கருப்பு கயிறு என்று இறைவன் சொன்னது இருள், வெள்ளை கயிறு என்று இறைவன் சொன்னது வைகரை. இருள் அகன்று வைகரை வருகின்ற வரைக்கும் உண்ணுவதற்கும் அருந்துவதற்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு என்பதை இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் கூட சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக பாங்கு சொல்றாங்க. அந்த பாங்கை நீங்கள் செவியுற்றதற்கு பின்னாலும் உண்ணலாம் பருகலாம். ஆனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாங்கு சொல்றது சுபஹக்காக. அந்த பாங்கை நீங்க கேட்டுட்டா அதற்கு பிறகு நீங்கள் உண்ணவும் கூடாது அருந்தவும் கூடாது என்று இறைவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே நமக்கு எது வரைக்கும் நேரம் உண்டு என்பது தெளிவாகிவிட்டது. சுபஹுடைய நேரம் வரைக்கும். சுபஹுடைய பாங்கு என்று சில பேர் சொல்லுவாங்க. அந்த பாங்கு சரியான நேரத்தில் சொல்லப்பட்டுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் சுபஹுடைய நேரம் வந்து 2 நிமிடங்கள் கழித்து அல்லது 3 நிமிடங்கள் கழித்து பாங்கு சொன்னா இப்ப பாங்க கணக்காக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு நேரம் தான் முக்கியம். பெரும்பாலான பள்ளிவாசல்களில் சுபஹுடைய பாங்க சரியாக சொல்லிடுறாங்க இந்த ரமதான் மாதத்துல. ஆனா இருந்தாலும் கூட நாம் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். அதனால இந்த ரமதான் மாதம் மட்டுமாவது இந்த சுபஹுடைய நேரம் எப்போது தொடங்குகிறது என்கின்ற அட்டவணையை வைத்துக் கொண்டால் நல்லது. ஏன் முன்பின் பாங்கு சொல்லிட்டாங்க நம்முடைய நோம்புக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் அல்லவா? ஆனால் அந்த நேரத்தை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. அந்த நேரத்திலே உணவு உண்ணுவது பரக்கத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தஸஹரு, நீங்கள் சஹர் நேர உணவை உட்கொள்ளுங்கள். ஃபின்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, காரணம் அந்த நேரத்திலே நீங்கள் உணவு உண்ணுவது பரக்கத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வகையிலே அந்த பரக்கத்தான உணவை நாம் தவறவிடக் கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பசி இல்லாவிட்டாலும் கூட ஒரு முடக்கு தண்ணீராவது அருந்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் பசி இல்லை அதனால நான் சாப்பிடல என்ற முடிவு சில பேர் எடுக்கலாம். அந்த முடிவு நல்லதுதான். பசி இல்லைன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது, அதுதான் உடலுக்கு நல்லது. இல்லை சில நேரமா இருக்குது நம்ம பாலெல்லாம் பட்டுக்க போறோம், பசி இல்லாவிட்டாலும் சாப்பிட்டுக்கிறோம், அப்படி ஒழுக்க வேணாம். அந்த முடிவு சரியல்ல. காரணம் பசி இல்லாமல் நாம் சாப்பிடுவது என்பது உடலுக்கு தீங்கைத்தான் விளைவிக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் ஒரு முடக்கு தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்களேன். காரணம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சஹர் நேர உணவை உண்ணக்கூடியவர்களுக்கு ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன் அலல் முத்தஸஹ்ஹிரீன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனும் மலக்குமார்களும் சஹர் நேர உணவை உண்பவர்களுக்கு ஸலவாத்து கூறுகிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான்னா அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத், பரக்கத், அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத்து கூறுகிறார்கள் என்றால் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று அர்த்தம். இவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய கிடைக்கிறது. பசி இல்ல சாப்பிடல, இதை நீங்க இழந்துருவீங்களே. ஆகவே ஒரு முடக்கு தண்ணீர் தான் நீங்க குடிச்சுக்கிறீங்க. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் மலக்குமாருடைய ஸலவாத்தும் உங்களுக்கு கிடைத்திடும் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல அந்த சஹர் நேர உணவுகளில் சிறந்த உணவு பேரித்தங்கனி என்றார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அதனால நம்ம இந்த
இந்த நம்முடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில வெறும் பேரித்தனி சகரு உணவு என்பதல்ல, அது முடியாத காரியம். வெறும் பேரித்தனை மட்டும் சாப்பிட்டு நோக்க முடியுமா? முடியாது. இங்கே சிறந்த உணவு என்று சொல்லிவிட்டதுனால வழமையாக நாம் உண்ணுகின்ற உணவுக்கு மேலாக ஒரு ஈத்தங்கனியோ அல்லது 3 சாப்பிட்டு கொண்டால் சிறந்த உணவை உட்கொண்டோம் என்கின்ற சிறப்பு நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆகவே அதையும் கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த சகல நேர உணவு சுபுடைய நேரம் வரைக்கும் இருந்தாலும் கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சகல அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நோன்பு கால அட்டவாடை எல்லாம் அதுல சகலுடைய கடைசி நேரம்னு போட்டிருக்கும். சுபுடைய நேரத்தை விட ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக அது போடப்பட்டிருக்கும். அது காரணம் பேணிக்கு எங்கள் அடிப்படையில் சிறந்ததே எங்கள் அடிப்படையில். ஆனால் அந்த நேரத்தை நம்ம கணக்கில் கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. சுகுட நேரம் வந்து டைம் இருக்கு. சிறந்த நேரத்தை தான் அதில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். காரணம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகல் உணவை நாங்கள் உண்டோம். பிறகு தொழுகைக்காக சென்றோம். பிறகு அவர்களிடம் கேட்கப்பட்டது, கம் கான கதுரு மா பைனஹுமா, நீங்க சாப்பிட்டீங்க, தொழுகைக்கும் போனீங்க, ரெண்டுக்கும் மத்தியிலே இடைவெளி கால அளவு என்ன என்று கேட்கப்பட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க 50 ஆயத்தன், 50 வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் எடுக்கும், அவ்வளவு நேரம் இருந்தது என்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த காலத்துல அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்லலாம் 1/4 மணி நேரம் இருக்கும், 20 நிமிஷம் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும். இப்ப நம்ம சொல்லிடலாம். அந்த காலத்துல அந்த அமைப்பு இல்லை. அதனால 50 ஆயத்துகளை ஓதுனா எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம். அதனாலதான் ஒருவர் குர்ஆனை வசனங்களை ஓதுகிறார், முறையாக ஓதுகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கும். அந்த வகையிலே தான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பாக 20 நிமிடங்கள் முன்னாக நிறுத்திக் கொள்வது நல்லது. அது சிறந்ததுங்கிற அடிப்படையிலே தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நேரம் சுபோடைய நேரம் தான் அது வரைக்கும் இருக்கிறது. ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது பாங்க சொல்லிதான் வச்சுக்கிறோங்க, டைம் வந்துருச்சு. இப்பொழுது வாயிலே இருக்கிற உணவை கூட நாம் துப்பி விட வேண்டும். அதை வாய் வரைக்கும் வந்துருச்சுல, அதை மட்டும் சாப்பிட்டு கொள்வோம் அப்படின்னு முடிவு வந்துடக்கூடாது. அதுபோல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்லப்படும் சொன்னா வாயிலே இருக்கிற தண்ணீரையும் கூட நாம் துப்பி விட வேண்டும். அட்டனை முடிஞ்சு அதுக்கு பிறகு உள்ளே போகக்கூடாது. அதனால வாயில வச்சிடணும், அது மட்டும் சாப்பிடுறதுனால நோன்பே போச்சுங்க, நோன்பே போனா போயிடும். ஆக அதுதான் என்னங்கிறத நம்ம வழங்கிக் கொள்ளணும். ஆனா சில பேர் ஏதாவது ஒரு சொல்லி குழப்பம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நேர்ந்து விட்டுருக்குன்னு இந்த சமுதாயத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க பாங்கு சொன்னாலும் கூட பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சட்டில உள்ளதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். இல்லை ஏதாவது சொல்லணுங்கிறதுனால நான் கேட்கிறேன், ஒரு ஹதீஸ் வந்திருக்கேன். ஹதீஸ்னா அது என்ன ஒன்று புரிய வேணாம, குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக ஹதீஸ் இருக்கும். குர்ஆன்ல நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க, மினல் ஃபஜ்ரி அப்படின்ற ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்ல ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சு. அப்ப இருக்கிற உணவு சாப்பிட்டு கொள்ளுங்க, வாங்க முடியவங்க சாப்பிட்டு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தோடு ஓதுகிறார்கள் அவர்கள். இல்ல ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிராக வாயிலே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யோசிக்க வேணாம். அதனால அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உங்க நோம்பை நீங்க பாழாக்கிறாதீங்க. அதனால அல்லாஹ் சொன்னதுதான் நமக்கு. அவன் சொல்ல ஃபஜ்ர் தெளிவான வார்த்தை, ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டான். அதே போல இன்னொரு வழக்கம் இருக்கிறது, நோன்பு துறப்பது. நோன்பு திறப்பதல்ல, துறப்பது. நாம் வைத்த நோன்பை துறந்து விடுகிறோம். துறத்தல் தான் கரெக்ட். ஆனா அது நாளடைவில் முன்னோர்கள் துறக்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. நாளடைவில் மக்களுக்கு மத்தியில அதை மருவி திறத்தல் என்று ஆகிவிட்டது. நோன்பு திறக்கிறாங்க, அதான் மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா இலங்கையில இன்னைக்கும் துறத்தல்ங்கிற வார்த்தையை தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வழக்கம். அந்த நேரத்திற்கென்றும் சில ஒழுங்குமுறைகளை கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள், தரப்படும். எந்த திரையும் இல்லாமல் இறைவனிடம் நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில துஆக்கள் திரையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அவற்றில் ஒன்றுதான் ஒரு பயணி தன் பயணத்திலே செய்கின்ற துஆ. அதே போன்று பெற்றோர்கள் தாயும் தந்தையும் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற துஆ, இவைகள் எல்லாம் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அந்த வரிசையிலே தான்
நோன்பாளி நோன்பு துறக்கிற நேரத்திலே செய்கின்ற துஆவும் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். ஆகவே அந்த நேரத்தை, அற்புதமான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த உணவை கொண்டும் நாம் நோன்பு துறக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் பேரித்த நிலையை கொண்டு துறங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பேரித்த நிலை இல்லையா, தண்ணீரை கொண்டு நோன்பு துறங்கள். திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே எந்த உணவையும் உட்கொள்ளலாம். நமக்கு முன்னால பல உணவு வகைகளும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய உடலுக்குள் செய்கிற முதலாவது உணவு பேரித்தங்கனியா இருக்கட்டும். அதுக்கு மத்தியானம் சாப்பிடுங்க. அப்பேருத்துகள் இல்லைன்னா முதலாவது உடலுக்குள் செல்கிற உணவு தண்ணீராக இருக்கட்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அந்த இஃப்தாருடைய நேரத்திலே துஆவையும் கற்றுத் தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 துஆ இருக்குதுங்க. ஒரு துஆ, அந்த ரெண்டு துஆக்கள் இடம்பெற்ற அந்த ஹதீஸ் இருக்குதுல, அது அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு துஆ என்ன? ரஹபல் லம்பு வபதல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அந்த துஆ. அதுக்கு என்ன அர்த்தம்? ரஹபல் லம்பு தாகம் தணிந்து விட்டது, வபதல்லத்தில் உரூகு நரம்புகள் ஈரம் அடைந்து விட்டன, வஸபத்தல் அஜ்ரு கூலி உறுதியாகி விட்டது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால். இப்படி ஒரு துஆ இருக்குங்க. ஒரு நாள் வரைக்கும் இந்த வஹாபிகள்னா நம்ம ஓதுறவங்கள வளமையா ஒரு துஆ ஓதிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தெரிஞ்சது? அல்லாஹும்ம லக்க ஸம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி ஓதும்ல. இதுக்கு என்னங்க ஆதாரம்? இது பித்அத்துங்க, மார்க்கத்திலே இல்லாத துஆங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரஹபல் லம்னு ஒரு துஆ இருக்கு, அதை வேண்டாம் ஓதலாம் என்று ஒரு காலத்துல சொன்னாங்க. எப்பவுமே அப்படிதான், நிலை இல்லாதவர்கள் தான் வஹாபிகள். இப்ப அந்த துஆ உள்ள ஹதீஸும் பலவீனம் தான், அதையும் ஓதக்கூடாது அப்படிங்கிறாங்க. எல்லாம் மாட்டிக்கிது. சரி, இதுல ஓதுறோம்ல, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அல்லாமல் எந்த சுத்து பபிக்காமல் சொல்றோம்லவா, முழு வாசகங்களும் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் ஒரு சிலது ஹதீஸில் இருக்கிறது. அதே அபூ தாவூதிலே இருக்கிறது. அல்லாஹும்ம லக்க சும்து, இறைவனே உனக்காகவே நான் நோன்பு நோற்றேன், வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து, நீ தந்த ரிஸ்கை கொண்டே நோன்பு துறக்கிறேன். அப்படி அதுக்கு அர்த்தம் ஹதீஸில் இருக்குது. சில வாசகங்கள் இருக்கதான் செய்யுது, நம்ம சில வார்த்தைகளை சேர்த்து சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா இது சஹீஹான ஹதீஸ் இல்ல, பலவீனமான ஹதீஸ். ஆகவே இந்த துஆவை ஓதக்கூடாது என்கிறார்கள். யார் தெரியுமா? பலவீனமான ஹதீஸை கொண்டு தொழுகையிலே நெஞ்சிலே கை கட்டுபவர்கள். பக்கா பலவீனமான ஹதீஸ், நெஞ்சில கை கட்டுறது. ஊருக்குள்ள அதான் சரியான டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்களாம். அந்த பாட்டுன்னு மக்களும் தெரியணுமா, அதுக்க வேண்டி பலவீனமான ஹதீஸ். பலவீனமான ஹதீஸ் வச்சு நெஞ்சில கை கட்டுவிட்டு இந்த துஆவை ஓதுவாங்கறீங்களே. சரி, பலவீனமான ஹதீஸுக்கு முஹத்திஸுகள் என்ன விளக்கம் தந்திருக்கிறாங்க? பலவீனமான ஹதீஸ் சொல்லி தந்த யாரு? முஹத்திஸுகள் தானே, ஹதீஸ்கள் இமாம்கள் தானே. அவங்க என்ன தீர்வு சொல்றாங்க? யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்வது கூடும் என்று தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது அமல் தானே, துஆ ஓதுறது அமல் அல்லவா? ஹதீஸ் லைஃப் என்று பலவீனம் என்று தரம் பிரித்தவர்களே தீர்வை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கின்ற போது ஏழு இரட்டை எழுதுவோம். அவங்க பலவீனம் சொன்னதை எடுத்துக்கொள்வோம், பலவீன ஹதீஸுக்கு தீர்வா சொன்னாங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏழு இரட்டை எழுதுவோம். அமல்ல சாப்பிட நான் இன்னும் சொல்லுவது ஹதீஸ்ல வண்ணண்டே வச்சுக்கிறேங்க. ஹதீஸ்ல இருக்கிற அது ஒரு விஷயம், ஹதீஸ்ல இல்லை. இது சொல்லக்கூடாதா? அல்லாஹும்ம லக்க சும்து, இறைவனே உனக்காக நோன்பு வச்சேன் சொல்லக்கூடாதா? ஹதீஸ்ல வண்ண ஒரு நாள் சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த நோம்பை நான் உனக்காக தான் வச்சேன் சொல்லக்கூடாதா? நான் வஹாபிட்ட கேட்கிறேன், நீங்க யாருக்காக வேண்டிய நோம்பு வச்சுங்க? அல்லாஹ்வுக்காக தான். அந்த நபி சொல்றாரு, அதே கூடாதுங்க. சரி, வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, நீ தந்த உணவை கொண்டே நோன்பு துறக்கிறேன்கிறார்ல. நமக்கு வேற யார் ரிஸ்க் தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். இருக்கிறதானங்க சொல்றாரு, அதே கூடாதுங்க. சரி, அவங்க நான் கேட்கிறேன், நீங்க ரிஸ்கை கொண்டு நோன்பு துறக்கிறீங்கல்ல, இந்த ரிஸ்க் உங்களுக்கு தந்தது யாரு? அல்லாஹ் தான். அதை தானே ஒரு சொல்றீங்க, ஏன் வேணாங்கிறீங்க? என்னங்க ஹதீஸ்ல வண்ணல்ல வச்சுக்கிறீங்க. எவ்வளவு உச்சகட்டமான வார்த்தை அது. யா அல்லாஹ் உனக்காக தான் வச்சேன், நீ தந்த ரிஸ்கை கொண்டு நான் நோன்பு துறக்கிறேன், நன்றி வெளிப்படுத்துறாரு. கடைசியில சொல்றாரு, பார்த்த கபில் நீ இது நோம்பை நீ கபூல் செஞ்சுக்க அப்படிங்கிறாரு. எவ்வளவு அற்புதம். ஹதீஸ்ல வராவிட்டாலும் சொல்ல வேண்டும் அல்லவா? சரி, சொல்லிட்டு காலமாக சொன்னாங்க, நல்லா இருக்குது, சொல்லித்தான் ஆகணும், நாமும் செய்வோம் அப்படின்னு முடிவெடுக்காம
செய்வதை தடுத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இறைவனே உனக்காகத்தான் நோன்பு நோட்டேன் இப்படி சொல்றதுக்கு ஆதாரம் வேணுமா? இருக்கிற ஆதாரம் அதுவே விஷயம். இதுல வேற அவசரப்படுறது நோன்பு திறக்கிறது கேட்டாக்கா டைம் ஆச்சுங்க. சூரியன் மறைவு வருகின்றன, அது மறைஞ்சிட்டுல 5 நிமிஷம். அது என்ன பேணுகள். நம்ம நோன்பு திறக்கிறது மகளிர்படி மகளா தெரியுமா? அந்த சூரிய மறைவு உள்ள நேரத்துக்கு பிறகு 5 நிமிடங்கள் கழித்து தான் மறைவு பார்க்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தை தான் நம்ம நோன்பும் திறக்கிறோம் 5 நிமிடங்கள் கழித்து. ஆனால் அதுக்கு முன்னாலேயே கஞ்சி சாப்பிடுவாங்க, வடை சாப்பிடுவாங்க. கேட்டா நேரம் வந்துடுச்சுங்க. ஏங்க இருக்குதுங்க ஹதீஸை தவறாக புரிவது அப்படி நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யஸாலுன் நாஸு பிஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர். இந்த சமூகம் ஹைரிலே நல்லதிலே இருந்து கொண்டே இருக்கும், சீக்கிரமாக நோன்பு துறக்கும் காலமெல்லாம். புகாரிலே இருக்குது. இந்த ஹதீஸ் தவறா புரியுறாங்க. ஹதீஸ்களை மேலோட்டம் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்கணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யஹூதிகளும் நசாராக்களும் நோன்பு வைத்தார்கள் அல்லவா? அவர்கள் நோன்பு திறந்தார்கள் அல்லவா? அவர்கள் இஷாவுடைய நேரத்தில் தான் நோன்பு திறப்பார்கள். அவ்வளவு நேரம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நடைமுறை அவர்களிடம் இருந்தது. முஸ்லிம்களை அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவங்கள மாறுங்க, டிலே பண்ணாதீங்க. அவ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிலே பண்றாங்க. அப்படி செய்யாதீங்க. சீக்கிரமாக நீங்க நோன்பு திறங்க அப்படி சொல்லப்பட்டதை சூரியன் மறைஞ்ச உடனே அதான் சீக்கிரம். உடனேங்கிறதுல பேணுக்கள் ஒண்ணு இருக்குதுல்ல, உடனே அப்படின்னு சொல்லி நீங்க நோன்பு திறந்தீங்க வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமான என்ன செய்வீங்க, கொஞ்சம் மைக்ரோ செகண்ட். மைக்ரோ செகண்ட் தெரியுங்களா? ஒரு வினாடியிலேயே பல துளிகள் உள்ளது. அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்துட்டாலும் பாடா போயிடும் அவங்களுடைய நோன்பு. ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொறுக்கடங்கிற மாதிரி ஆயிரும். ஏன் கடைசி நேரத்துல பேணிக்கை வேண்டும். 5 நிமிஷங்கள் பேணிக்கிறதால சரி நான் கேட்கிறேன், சகல நேர உணவை கடைசியாக உட்கொள்வதுதான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. கடைசி நேரமாக இருந்ததுனால அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க, சாப்பிட்டே இருக்குன்னு சொன்னாங்களே. 50 வசனங்கள் ஓதுறதுக்கு நேரம் வருவதற்கு முன்னால முடிச்சுட்டாங்கல்ல, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால முடிச்சுக்கிட்டாங்கல்ல. நேரம் சுப்பு வரைக்கும் இருக்குது, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே முடிக்கிறாங்கல்ல, அதான் பேணுதல். சூரியன் மறைந்து விட்டது, ஒரு 5 நிமிஷம், அதான் பேணுதல். கொஞ்சம் வித்தியாசம் ஆயிட்டா ரொம்ப துல்லியமா சொல்லி போறாங்களோ. அவன் விஞ்ஞானிகள் கூட மைக்ரோ செகண்ட் ஏதாவது வித்தியாசம் சொல்லி போனா செய்யுங்க. அது தவறாக புரிந்து கொள்வது அப்படி நிறைய இருக்குது. அதான் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை தப்பா மாத்தமா புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னு சொன்னா, உழைப்பாளியின் வியர்வை துளி உலர்வதற்கு முன்னாலே நீங்கள் கூலியை கொடுத்து விடுங்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல. ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு கூலியை கேட்க வந்தாரு. முதல்வர் சொன்னாரு, உனக்கு வேர்க்கவே இல்லை, நான் தரமாட்டேன் அப்படின்றாரு. வேர்வை துணி உலர்வதற்கு முன்னாலே நீ வேர்வே வரலையாப்பா, எப்படி கூலியை தரும் அப்படிங்கிறாரு. சரியா? இப்படியா புரிகிறது? சில பேர் ஏசியில் வேலை பார்ப்பாங்க, வேர்வே வராது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதா? சீக்கிரமா கொடுத்துருங்க, டிலே பண்ணாதீங்க, தாமதிக்காங்க. உழைச்சவன் அவன் வேலையெல்லாம் பார்க்கணும், அவன் பல தேவைகள் இருக்கும். அதுக்கு உதாரணமா சொல்லப்பட்டதுன்னா வேற வேண்டாம் வேற வேண்டாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த ஹதீஸெல்லாம் தவறா புரிந்து கொள்கிறார்கள். இமாம்களை மறுத்ததற்காக இறைவன் கொடுத்த தண்டனை இந்த உலகத்தில் ஹதீஸை தவறாக புரிந்து கொள்வது, அது ஒரு தண்டனை. காசு பணம் இல்லாததா தண்டனை? ஏங்க காசு பணம் பிறவனுக்கு அல்லா கொடுத்தானாங்க. அல்லாவையே மறுத்தான், நான் தான் அல்லான்னா அவனுக்கு அல்ல கொடுத்தான செல்வத்தை, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானே, அதனால பிறவன் ரொம்ப நல்லவன், அதனால தான் அல்லா கொடுத்தாங்கிறதா? பயங்கரமான எதிரியாவில் இருந்தா காசு பணம் யாருக்கும் இருக்குங்க, இறைவனுடைய எதிரிகளுக்கும் போகும். உடல் நலம் யாருக்கும் இருக்கலாம். ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்கிற நசீப் யாருக்கு இல்லையோ அதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இந்த உலகத்துல. அதே போல இந்த நோன்பு வைக்கும் போது நியத்து வைக்கிறோம். ஒவ்வொரு அமலுக்கும் நியத்து வேணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இஹ்லாஸ் என்றால் இறைவனுக்காக செய்வது.
என்பது, அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. எந்த வணக்கமாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ் உம்ராவாக இருந்தாலும் நியத்து வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே அப்படின்னாங்க. நியத்து வரும். புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. நியத்து வேணுங்க. அந்த நியத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நவைத்து சோமகதீன் அப்படிலாம் வாயிலே சொல்லுவோம், மனசாலே நினைப்போம். சில பேர் இன்னைக்கு என்ன வாயில சொல்றீங்க, அது நியத்தா அப்படிம்பாங்க. வாயில சொல்றது நியத்து என்று யார் சொன்னது? மனசால் நினைப்பதுதான் நியத்து. யாரும் சொன்னாங்களா? மனசால் நினைக்க வேணாம், வாயில சொன்னா போதும். யாரு சொன்னா? நியத்து என்னாலே உள்ளம் சம்பந்தப்பட்ட வணக்கம் தான். ஆனா அதை நாவாலும் மொழிவது ஏற்றமானது. நான் இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், மனசுல நினைச்சேன், அது வாயிலே சொல்றேன், இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன். தப்பா? வகூலு கௌலன் சதீதா, அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, நல்லவற்றை கூறுங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, இறைவனுக்காக நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்வதை விடவும் நல்ல வார்த்தை வேற ஏதாவது இருக்க முடியுமா? குர்ஆன் சொல்லுது நல்லதை சொல்லுங்க. இந்த கூட்டம் சொல்லுது சொல்லாத. சரி, இறைவனுக்காக சொல்றோம், மனசுல தான் நினைக்க, அதாங்க நியத்து. மனசுல ஒரு ஆள் நியத்து வச்சுட்டாரு, நாவல சொல்லல, நோம்பு கூடுமா? கூடும். ஒரு ஆள் மனசுல நினைக்கல, நாவல மட்டும் சொன்னாரு, கூடுமா? கூடாது. ஏன்? கல்வியில் நினைக்கிறோம் அல்லவா? அப்போ மனசாலும் நினைத்தாரு, வாழ்நாளும் சொன்னாருன்னு சொன்னா இப்பொழுது அதிக நன்மைகள் கிடைக்கிறது அவருக்கு. அந்த அதிக நன்மைகளுக்காக தான் நமக்கள் நாடு நாளும் எழுந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நல்லது எப்படியெல்லாம் கிடைக்குமோ அப்படியெல்லாம் நாம் அது பயன்படுத்திக் கொள்வதுதாங்க அறிவுடைமை. ஒவ்வொரு நொடிப்பழத்தையும் கூட, ஒவ்வொரு வழக்கத்தை கூட பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப தெரியும், மறுமையில் போன போது தெரியும் நம்ம இப்படிலாம் பயன்படுத்தணுமே, அதனால தான் இவ்வளவு பெரிய தரகாலாம் தந்தாண்டு. ஆனா இதெல்லாம் வித்யார்த்தி 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 என்று 100 நிலவை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டம் மறுமையிலே கை பிசைந்து கொண்டு இருப்பார்கள். அவங்க சொல்லி கேட்டேன், இவங்க சொல்லி கேட்டாங்க, இப்ப நான் இழந்திருக்கிறேன். அங்க பாருங்க, சொல்லிக்க மாற்ற மக்கள் எவ்வளவு படித்தரங்களை பெற்றிருக்கிறார், உயர்வை பெற்றிருக்கிறார். அங்க வந்து கை செய்யப்பட்டு என்ன புரிஞ்சணும்? முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல முடியுமா இந்த உலகத்துக்கு? சரி, அந்த நியத்துல நாம் எல்லாம் சொல்கிறோம் இறைவனுக்காக அப்படிங்கிறது இல்ல. அதான் நியத்தை நீங்க வைக்க தேவையில்லை. ஏங்க, நீங்க சகலுக்கு எந்திரிச்சதே இருக்கு. என்ன தத்துவம்? நீங்க சகலுக்கு என்ன எந்திரிச்சீங்க? இவ்வளவு நாள சகலுக்கு எந்திரிச்சிங்களா? இல்ல இல்ல. ஆனா அப்ப நோம்புல தானே எந்திரிக்கிறீங்க. நீங்க சகலுக்கு எந்திரிச்சதே நோம்பு பிடிக்கிறதானுங்க. தனியா நான் நோம்பு பிடிக்கணும்னு நியத்து வைக்கணுமா? இப்படி சொன்னோன்னு ஆமா அப்படி சில பேர் நினைப்பாங்க. நியத்து என்றால் என்னவென்று புரியாதவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சகலுக்கு எழுந்தது வேண்டுமானால் நோன்பு வைப்பதற்காக இருக்கலாம். அந்த நோன்பை எதற்காக வைக்கிறீர்கள்? அதை சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம், அதுதான் நியத். நீங்க நோன்பு வைக்கிறதுங்கிறது இல்ல. நோன்பு வைக்கிறது பல காரணம் இருக்கும். 4 பேர் நோன்பாளின்னு பாராட்டணும், அதுக்காக நோன்பு வைப்பாங்க. அல்ல, நான் பசியா தாங்க இருக்கணும், டாக்டர் சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாது, சும்மா பசியா இருக்கிறது நோன்பு வச்சு விட்டுருவோமே, நோன்பு வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கலாம். அல்லது வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வெளியே போறாங்க, சாப்பாடு இல்லை, சும்மா பட்டில இருக்கிறது நோன்பு வச்சிருவோமே, நோன்பு வச்சு அப்படிங்கலாம். நோன்பு 1000 காரணத்தை வைக்கிறாங்க. நீங்க எதற்காக வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்காக. அதுதான் நீங்க. ஒரு நாள் சஹரிலே எழுந்தாரு, சஹருக்கு எழுந்துட்டனால அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கணும் வந்துருமா? நோன்பு வைக்க வேண்டாம், வரலாம். நோன்பு வைக்க தானே எழுந்திருக்கிறாரு, சாப்பிட்றாரு, வரலாம். இறைவனுக்காக நோன்பு வைக்கிறதுங்கிறது சஹருக்கு எழுந்திருச்சனால வந்துருமா? அந்த மனசுல கொண்டு வந்தாங்க. இவங்க நோன்பு வைத்தல் தான் நியத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நியத்து என்றாலே என்னவென்று புரியாமல் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு வைத்தல் என்பதல்ல நியத், இறைவனுக்காக நோன்பு வைத்தல், அதுதான் நியத். அது நீங்க மனசுல கொண்டு வந்தாதான் வரும், இல்லடா வராது. அதே போல நவைத்து சோம கதின் அப்படின்னு சொல்லுவோம். சோம கதின், கது அப்படின்னு சொன்னா நாளை அப்படின்னு அர்த்தம். என்ன நாளை? நம்ம தான் மார்க்க இஸ்லாமிய அடிப்படையில் மகரிபிலே இருந்து நாள் தொடங்கிருச்ச, அப்புறம் நாளைங்கிறீங்க. இன்று தான் சொல்லணும், ஏன் நைட்டு தானே வைக்கிறோம் நியத்து. அந்த நியத்து கூட இரவிலே தான் வைக்க வேண்டும். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, பர்லா நோம்பா இருந்தா. ஆனா சுன்னத்தான நோம்பா இருந்தா காலையிலும் வைத்துக் கொள்ளலாம், ஜவால் வரைக்கும், ஒரு 12 மணி வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம். காரணம் என்ன? ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 2 விதமா ஹதீஸ் வருது. ஹனபி மذஹப்ல இதே 2 ஹதீஸ் வச்சு அவங்க சட்டம் சொல்றாங்க. சரி, 2க்கு வழக்கு என்ன? 2 ஹதீஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஜ்மஉ ஸியாம் கபிலல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால ஒருவர் நியத்து வைக்கறனால அவருக்கு நோன்பே கிடையாது. அபூதாவுல திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலை வீட்டுக்கு வந்தாங்க. சாப்பிடுறது ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். இன்னி சாயிம், அப்படியானா நான் இன்னைக்கு நோன்பு வைத்து விடுகிறேன் என்றார்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாங்க. இப்போ நோன்பு வைத்து விடுகிறேன் நியத்து வச்சது எப்போ? காலையில. ரெண்டு விதமா இருக்கா. இதன் அடிப்படையில் தான் ஹனஃபி இமாம் சொன்னாங்க, நைட்ல வைக்கலாம் நல்லது, காலையில வைக்கலாம், சலந்தா வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இரவுல வைக்கலன்னு சொன்னா நோம்பே இல்லைன்னு வருது. பரிபூர்ணமா நோம்பு இல்லை, இரவுல வைப்பதுதான் சிறந்தது. சிறந்தது விட்டுறாங்கல்ல, பரிபூர்ணம் இல்லைன்னு அர்த்தம், நோம்பே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அப்ப ரெண்டு ஹதீஸுக்கும் அவங்க வளர்ந்து நினைச்சாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஃபர்லான நோம்பா நைட்டு தான் வைக்கணும், சுன்னத்தான நோம்பா காலை வைக்கலாம். இதே ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இரவிலே நியத்து வைக்கவில்லை ஆனால் அவருக்கு நோம்பே கிடையாது ஃபர்லான நோம்புக்கு. காலையில சிலர் வந்தாங்க, நான் நோன்பு வைத்து விடுகிறேன் நியத்து இருக்கிற முஸ்லிம்ல இருக்குதுல்ல, அது நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கன்னு அது ஃபர்து இல்லையே. ஃபர்தா இருந்தா தான் காலையில் சுபூல இருந்து நோன்பு வச்சிருப்பாங்க, காலையில் நியத்து வைப்பாங்க. உபரியான நோன்பு சாப்பிட ஒண்ணு இல்லை, நம்ம அப்ப அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நியத்து வைக்கிறாங்க காலை நேரம், அது சுன்னத்துக்குங்கிறாங்க. இப்ப பாருங்க, ஷாஃபி ஹனஃபி என்ன சொல்றாங்க? இல்லைங்க ஷாஃபில கூடங்கிறாங்க, ஹனஃபில கூடாதுங்கிறாங்க, மார்க்கம் ஒண்ணுதாங்க, குர்ஆன் ஒண்ணுதாங்க, அல்லாஹ் ஒருவன்தாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர்தாங்க. அவங்க இல்லைங்க ஷாஃபி இல்லைங்க ஹனஃபி மைண்ட் போட்டு கூப்பிட்டாங்களா, அது இளைஞர்களோட மைண்ட் முடிஞ்சு. அப்ப என்னங்க பாருங்க, ஹனஃபி இமாம் சட்டம் சொன்னாங்க, அவங்களுக்கு ஆதாரம் இந்த ரெண்டு ஹதீஸ் தான். ஷாஃபி இமாம் ஒரு சட்டம் சொன்னாங்க, அவங்களோட ஆதாரம் இந்த ரெண்டு ஹதீஸ் தான். கருத்து ஆய்வின் அடிப்படையில் சட்டங்கள் வருகிறதே தவிர அந்த இரண்டு இமாம்களுக்கும் ஆதாரங்களாக ஹதீதுகள் தான். இப்ப புரியுதா? நாம் மதஹபை பின்பற்றினாலும் ஹதீதை தான் பின்பற்றுகிறோம். அதன் அடிப்படையில தான். அப்ப நாளை பிடிக்க அப்படிங்கிறோம். அப்ப நாளை அப்படின்னு சொன்னா தமிழ்ல நாளை, அரபியில கது, சனவைத்து சௌம கதின் அப்படிமோ. கதன்கிறதுக்கு நாளைங்கிற அர்த்தம் இருக்குது அரபி மொழியில. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நாளைக்கு அப்படிங்கோம்ல, நாளைக்குங்கிறது கதன். ஆனா அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருப்பதால் விவகாரம் பண்ணுகிறார்கள் சமூகத்தில். அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்கிறார். அதுக்கு காலைங்கிற அர்த்தமும் இருக்குதுங்க. கதா என்றால் தஹப சபஹன், காலையில் சென்றான். அதனாலதான் அரபி மொழியில லஞ்சுக்கு கூட கதா தான், பகல் உணவுக்கு. கதாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. நாளைங்கிற மட்டுமல்ல, பகல் அர்த்தம் இருக்கு. நம்ம நோன்பு வைக்கிறது பகல்ல தான். அதனாலதான் நவைத்து சோம கதின், பகலில் நோன்பு நோக்க, பகல்ல நோன்பு வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா கதானே? பிலால் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு, யா பிலால் அன்னில் பின்னாஸ் அன் யஸூம கதன், பிலால் அவர்களே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க நாளை நோன்பு நோக்கட்டும். சொன்னது நைட்ல, நைட்ல சொல்றாங்க, கதன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்ப நாளைக்கு அடுத்த நாளா? இப்ப மறுபடியும் தான் நாள் தொடங்கிருச்சேன், நாளைக்கு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறது. இப்ப நம்மளை பார்த்தா இந்த கூட்டம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு நம்மளை பார்த்தே சொல்லுது. யாரும் சொல்றதுதான்? அதான் நைட் ஆகி போச்சு, இன்றைக்கு சொல்லணும். நீங்க கதன்கிற வார்த்தையை போட்டிருக்கீங்களே, இல்லை அவங்களோட ஸல்லல்லாஹு அவங்களை பார்த்தே சொல்லிடலாம். நீங்க அவங்க ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை எல்லாமே நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள். ஒரு வார்த்தைக்கு எத்தனை பொருள் தெரியும் அப்படி சொல்றாங்க. சஹாபா பெருமக்களும் புரிந்து கொள்றாங்க. ஆனா இவனுக்கு தெரிஞ்சு வச்சு ஒரே ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு, நாளையா மகனுக்கு தான் ஆகி போச்சு, நம்ம இன்னைக்கு தானே ரொம்ப வைக்க போறோம் அப்படின்னு தத்துவம் பேசிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு அர்த்தங்கிறனால. அதே போலதான் நாளைங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமானவர்களாக, அரபியிலும் பண்டித்துவம் உள்ளவர்கள், தமிழிலும் பண்டித்துவம் உள்ளவர்கள். கதி என்கிற வார்த்தைக்கு தமிழ் மொழியிலே நேரடி வார்த்தை நாளை என்பது. நாளைங்கிறது எழுதுமா அடுத்த நாள், நமக்கெல்லாம் தெரியும். நாளைக்கு, நாளைக்கு என்றாக்கா அடுத்த நாள் அர்த்தம். அதே நாளைக்கு எழுத அர்த்தம் பகல். பாருங்க டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி பாருங்க. ரத்துங்கிறதுக்கு அது நேரடி வார்த்தை நாளை. ரத்துக்கு அடுத்த நாள் அர்த்தம் இருக்கு, பாருங்க அர்த்தம் இருக்கு. நாளைங்கிறதுக்கு அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது, பாருங்க அர்த்தம் இருக்கு. அப்ப நாளை பிடிக்க, பகலில் பிடிக்க, சரியாதான்னு சொன்னோம். இன்று பிடிக்க, சரிங்க நாளை பிடிக்க நீங்க சொல்றீங்க ரைட்டு, இன்று பிடிக்கும் சொல்லலாம் தானே, அப்படி யாரை கேட்டா கூடாது. அதான் தப்பு, அதான் மார்க்கத்துக்கு விரோதமானது.
ஏன் இன்று நீங்க சொன்னா பகல் மட்டும் எடுக்குமா, அல்லது இரவு மட்டும் எடுக்குமா, அல்லது ரெண்டையும் சேர்த்து எடுக்குமா? இன்றுங்கலாம். இன்றுண்டா பகல் அப்படி அர்த்தம் முடியாதா, அல்லது இரவு அர்த்தம் முடியாதா? ரெண்டையும் சேர்த்து தான் இன்று. 24 மணி நேரத்துக்கு இன்று தான். நீங்க இன்று பிடிக்கன்னு சொன்னா இரவிலும் நோன்பு பிடிக்க, பகலிலும் நோன்பு பிடிக்க தப்பாச்ச? அல்லாஹ் சும்மா அத்திமு சியாம இல்லை, பகல்ல நோன்பு வைங்க இரவு வரைக்கும் அல்லாஹ் சொல்லலாம். இவரு இல்ல 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 நான் இரவுல சேர்த்து தான் நோன்பு வைப்பேன் இன்று பிடிக்க அப்படின்னா பகல் இரவு ரெண்டு நோன்பு பிடிக்காத அர்த்தம் வந்துடும். இதுதானங்க மார்க்கத்துக்கு எதிரானது. நாளை பிடிக்கண்டா பகலை பிடிக்க, பகல தான் நோன்பு வைக்கணும்னு அல்ல கட்டளையிடலாம். ஆகவே நாம் கூறுகிற அந்த நீயத், மனசால் நினைத்து வாழ்நாள் மொழிகிற அந்த நீயத் சரியானது. நீயத்து சரியாக இருந்தால் வணக்க வழிபாடுகள் இறைவனத்தில் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் கபூல் செய்து அருள்வானாக.